எடுத்துட்டு போலாமா? அம்மா அங்க கிணத்துக்கு மேல யாரோ ஒரு 5 பேருமா உன்னாட்டமா உன்முகம் போலவே ஒரு 5 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. உன்னை பாக்கணுமா? கிணத்தில் அருகாமல் யாரோ 5 ராஜாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாரா? என்னன்னு சொல்றேன்? அம்மா யாரோ 5 பேர்னு சொன்னா அவர்கள் எனக்கு அண்ணமாரா இருக்குமா? ஒரு காலு பாக்கலாம் போய் பாக்கலாமா? ஒரு கால் இருக்குமா? ஒரு கால் இல்லம்மா, அவங்களுக்கு 2 கால் இருக்குது. என் அண்ணமாரா இருக்குமான்னு சொன்னேன். அப்படியா? சரி, யாரா இருந்தாலும் போய் பார்க்கலாம். ஐயா, 5 அமர்ந்திருக்கிறீங்களா? நீங்க யாருங்க? தெரியலையே. இந்த சங்கமதி அண்ணமார பாதத்துக்கு வணங்கி நிற்கிறான். அழகா இருக்கு. அழகா பாடுறா. எவ்வளவு ஆளு கூட பிறந்த 16 பருவம் வந்துட்டு இல்லையா? வயசு வந்துட்டுல கோசம்ல அத்தை போய் முத்தறீ ஓகத்துக்கு தெரியல. ஆமா ஒண்ணு அதான் அங்க பாரு பிளேன் கிட்டி கொடுக்குறாங்க. ஓடடா கொஞ்சம் ஓகத்துக்கு தெரியல. நேர் நின்னு எங்களுக்கு நிக்கிறதே வெக்கமா இருக்காங்க. என்ன திருமணம் செய்து இந்த சிவனந்தாபுரில எவ்வளவு நாள் ஆகிறது? இந்த தங்கையே மறந்து விட்டீரா அண்ணா? நேரா வந்து வீட்டுக்கு வந்து சிவனந்தாபுரியில தங்கா சங்குமதி வீடு எங்கன்னு கேட்டா எங்களுக்கு அவமானம். அதனாலதான் தண்ணி கிணத்தடியில அடிவாரத்தில் நாங்க அமர்ந்திருந்தோம். நீங்க 5 பேர் வந்திருக்கிறீங்களா? எனக்கு கையும் வரல காலம் வரல. என் கோமாளி எங்க அண்ணமாரு 5 பேர் வந்தாலும் கழிச்சு வந்திருக்கிறாங்க. என் அண்ணமாருக்கு பாலால வச்சு பக்குவமா சாப்பிடணும், நெய்யால வச்சு நேர்த்தியா சாப்பிடணும். ஒரு பழக்கம் போச்சு. எங்க அண்ணமாருக்கு போன தாயம்மா எடுத்து வந்து அமருங்க அமருங்க. அப்படியே உங்க அண்ணமாரை மட்டும் சொல்றீங்க, என்ன மறந்துட்டேன். அழுகாத பையன் குழந்தை பையன் அழுகுறான். கொஞ்சம் பக்குவமா சாதிட்டு இருக்கிறேன். தளமான இலப்பாட்டு பொதுவான பால் வைத்து என் அண்ணமார் 5 ஆச்சிருக்கோம். அருமையா சாப்பிட வைத்திருக்கேன். சாப்பிடுங்க அண்ணா. சாப்பிடலாமா?
சோறு 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 சோறுனே தான் உன்னால பட்ட அகுமானம் விழுத்தான் இல்ல பாடு சண்டை எந்த சிந்தனையே உனக்கு இல்லையா பசியா இருக்கிறான் அண்ணா சாப்பிடுங்க அந்த அம்மா அம்மா தோரங்குச்சு பல்லா 3 பிடி ஜோடி சொல்லுங்கடா கீரி பல்லா ஆனா ஆனா உன்னால ஒரு காரியம் ஆகணும் தங்கா அண்ணா அண்ணன் வீமனுக்கு வந்து சோறு சோறுன்னு அந்த சிந்தனை எல்லாம் இல்ல அண்ணன் மாதிரி 5 பேர் இருக்கிறீங்க 5 பேர் இருந்து நான் ஒரு பெண்மணி என்னால என்ன நடக்க வேண்டும் சொன்னால காரியம் ஆகணும் அப்படி அண்ணமார்களுக்கு பெரிய ஒரு சின்ன இக்கட்ல மாட்டிட்டாங்க ஆபத்து ஐயோ என்னதான் சொல்றீங்க சத்தியம் செய்ய தங்கா சத்தியம் செய்தினால் நாங்க சாப்பிடுறோம் சத்தியம் செய்தீங்களா சாப்பிடுறோம் இல்லன்னா வரும்போது உணவு மாட்டீங்களா முடியாது என்னாடி கொங்கா சேக்குது என்னயா கொங்காச்சி செத்து போயிட்டாயா கங்கா சேக்குதுன்னு சொன்னேன் அண்ணமார் 5 ராஜாக்கள் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆசையுடனே அன்புடனே சாதத்தை சமைச்சு அண்ணமாருக்கு வைத்திருக்கிறோம் ஆனா சாப்பிட முன்னே எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுன்னு கேக்குறாங்களே என்ன சத்தியம் செஞ்சிடலாமா செய்யுமா அண்ணன் செய்யறதுக்கு என்ன அண்ணன் செய்யறதுக்கு என்ன செய்ய யார் என்ன சொல்லுவாங்க அண்ணன் செய்யறதுக்கு என்ன செய்யலாமா ஒண்ணு தப்பு கிடையாது தப்பு இல்ல அண்ணங்கிட்டே செய்யலாம் அண்ணங்கிட்டே செய்ய சத்தியமடா அண்ணா ஆனா நீங்க வந்திருக்கிறீங்க இவ்வளவு நாள் கழிச்சு என்ன தேடி வந்திருக்கிறீங்க சரி என் அண்ணனுக்கு வந்ததா எனக்கு வந்ததா அண்ணமா இருக்கு எது இருந்தாலும் சாப்பிடுங்கண்ணா இதோ சத்தியம் மனமாற சத்தியம் செஞ்சாச்சு மந்திரகுலம் ஆமா தவறாது ஆனா சாப்பிடுறாங்க ஏன் என்ன காரணம் உன்னால ஆகணும்னா என்ன காரணம் எதற்காக என்ன தேடி வந்தீங்க ஏற்றிய தினத்திலே உன் அண்ணனாகப்பட்ட பீமசேனா ஆட்பாட்ட ஆரவல்லி மாதிரிடத்தில் பஞ்சயத்தில் தோல்வியுற்று இரவோடு இரவாக நடுசாமி வேலையில கரவன் போல் துறவன் போல் தப்பித்து வந்து விட்டான் அது சந்திரகுலத்துக்கு அது இழிவு இல்லையா அதனால அவ என்ன நிருபம் எழுதியிருக்கிறா தெரியுமா சரியான சந்திரகுலத்தில் பிறந்த மன்னர் உண்மையா இருந்தா சத்தியம் தவறாத மன்னரா இருந்தா உன் தம்பி பீமசேனனை எங்க கல்சரை அடங்க இல்லை என்றால் எங்களுக்கு சேர வேண்டிய கற்பமனத்தை கட்டுங்க இதோ எங்களுக்கு முழங்கால மேச உங்களுக்கு முகத்துல மேச அப்படி என்று 25 வைத்திருக்காங்க அண்ணா அதுக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் அது அப்படியே இருக்க உன் தம்பி சகாதேவனை வரவழைத்து சாஸ்திரம் கணிக்க எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தா யாருக்குமே ஆகல எதிரி முதிரமாக இருந்தது ஆனா அள்ளிமுத்து பிறக்க அந்த ஆர்ப்பாட்ட ஆரவல்லி மாதர்கள் அழிய என்று ஏக பொருத்தம் நட்சதமா இருக்குது அள்ளிமுத்து பிறகு ஆரவல்லி கோட்டையா அழிமுனுக்கு அண்ணா என்ன சொல்றேன் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் மகனை அள்ளிமுத்தை எங்களால் அனுப்பி வை என் மகனாகப்பட்ட அள்ளிமுத்தை உங்க கூட அனுப்பி வைக்க வேண்டுமா இதுதான் சத்தியம் கேட்டேன் ஐயோ அண்ணா அந்த மாதிரியான என் மகளுக்கு எல்லாம் திடீர்னு நேர்ந்து விட்டா
வந்திருக்கிறேன். என்ன பதில் சொல்லுவேன்? அக்கா, நீ அழுவது வார்த்தைதான். கிழக்கே உதிக்கின்ற சூரிய திசை மாதிரி மேற்கே உதித்தாலும் ஆமா. வானத்திலே விண்மீன்கள் மறைந்துட்டாலும் அண்டமே உடைந்து மண்டமே அழித்தாலும் உன் அண்ணன் சாப்பிட்ற கணிப்பு பொய்யா போகாது. நம்பி அனுப்பிச்சு வை. அண்ணா, தம்பி அனுப்புறேன்னு சொல்றீங்க. என் புருஷனாக மாட்டேன். அதாவது மாமன் வந்து கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு எப்படியா வந்திருக்கோம்? ஐயோ, ஒரு காலத்து ஆட்பாட்டு ஆரவழி மாரடித்து மாட்டிக்கொண்டால் மகனுக்கு மகனாக எள்ளும் தெரியாத என் மகன் அபிமன்னனை தாரவாச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓ, என் மகனாகப்பட்ட அன்னைக்கு பதில் அபிமன்னன் தாரம் மனிதன் வந்தா நன்றாக நீ தகுதி மாதிரி பயப்படாத. எனக்கு மனசு பதட்டமாக இருக்கிறது. சரி, அப்படி ஆகட்டும். உன் மகன் அபிமன் வரட்டும். என் மகன் அடுத்து வரேன். அவன்கிட்ட வாசல் கேட்டு பிறகு வாங்கிறேன். அப்படி ஆகட்டும். அதாவது கேளுங்க தமிழர்களே. இந்த மாதிரி அள்ளிக்கிட்டு இருக்கிறோம் ஆம்பளைக்குள்ள. உன் தாயார் வளர்த்தான்னு சொல்லி என் மகனை அன்னைக்கு போயிட்டு வந்து என்கிட்ட வர்றியா? சரிம்மா கூட்டம் சொல்றேன். போயிட்டு வந்து சீக்கிரமா விடு. சரி போயிட்டு சீக்கிரம் விடு. எப்படி வந்து